சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு, அறிஞர் அண்ணா எப்பேற்பட்ட ஒரு பண்பட்ட பக்குவப்பட்ட தலைவர் என்பதை உணர்த்துகின்ற ஒரு பதிவுதான். 1967ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த ஒரு தேர்தல். அதுவரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸை அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைகிறது, ஆட்சி பலத்தில் அமரப்போகிறது. அப்போது செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா தொகுதிகளிலும் திமுக முன்னிலை, திமுக வேட்பாளர் வெற்றி என்று. ஒரு வழியாக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சந்தோஷமாக ஓடி சென்று அறிஞர் அண்ணாவிடம், அண்ணா, நாம் மாபெரும் வெற்றியை அடைந்து விட்டோம், நமது கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டது, நீங்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள். அப்போது அறிஞர் அண்ணா செல்ஃப் ஷேவிங் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நிதானமாக கேட்கிறார், உறுதியான செய்தி தானா? ஏன் கேட்குறேன்னா, ஆகாஷ்வாணிக்குள்ள நம்ம பசங்க அவனாவது உள்ளே பூந்துருக்க போகிறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்கங்கிறார். சுற்றி இருந்த தலைவர்கள் சிரித்து மகிழ்ந்தனர். அதாவது ஒரு மிகப்பெரிய அதிகாரம் கைக்கு வரப்போகிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பலத்தில் அமரப்போகிறார். அந்த நிலையிலும் ஒரு நிறைகுலையாமல் எவ்வளவு ஒரு இயல்பாக இருந்திருக்கிறார் பாருங்கள். அதுதான் அறிஞர் அண்ணா, ஒரு பக்குவப்பட்ட பண்பட்ட தலைவர். அவர் அடிக்கடி சொல்வார், அரசியலில் பதவி என்பது நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வேன். அந்த தேவன் மக்களுக்கு சேவை செய்ய கொடுத்ததற்கான ஒரு வாய்ப்பு என்று தான் நாம் நினைக்க வேண்டும். அதை ஒரு கிரீடமாக சுமந்தால் அந்த கிரீடம் நாளாக நாளாக நம் தலையில் தன்னுடைய கணத்தை இறக்கிவிடும், நமக்கும் தலைகணம் வந்துவிடும் என்று சொல்வார். அதுதான் அறிஞர் அண்ணா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் உள்ள நிறை குறைகளை சுட்டிக்காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை திருத்திக் கொள்கிறேன். இதேபோல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபைக்களம் சேனல். நன்றி, வணக்கம்.